உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிறோம். உங்கள் யாவரை நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த வேளையிலும் நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் செய்து கொடுக்க இருக்கிறோம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை நன்றியுள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றே இந்த உலகத்திலே தகப்பனே அருவருப்பான நிலையில் இருந்த எங்களுடைய வாழ்க்கையை நீர் கண்டு எங்களை பிரித்து எடுத்து உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிலே நாங்கள் ஐக்கியமாய் இருப்பதற்கு நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்படி எங்களை அழைத்த தெய்வம் நீர் எப்பொழுதும் உண்மை உள்ளவராக இருக்கிறபடினாலே உம்மை நன்றியுள்ளத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். அன்றைய உம்முடைய அழைப்பை நாங்கள் ஆராய்ந்து பார்த்து அதிலே உண்மையாக இருப்பதற்கு எங்களுக்கு உதவி செய்தபடியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் பலவீனமான பாத்திரங்கள் கர்த்தாவே, எங்களை உமது கிருபையினாலே பலப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். என்னை சிரிக்கிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அன்றே வலைதளங்களிலும் இந்த இடத்திலும் கூறியிருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரே இந்த வசனங்களை கேட்டு அந்த வாழ்க்கையில் விடுதலையை பெற்றுக்கொள்ள தேவனை உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஐயா, நீ அப்படி செய்கிற கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி என்று சொல்லுகிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, அடியனை மறைத்து உம்மை நீர் வெளிப்படுத்தி உங்களுடைய பரிசுத்த ஆவியாருடைய பிரசன்னத்தின் மூலமாக சிறு பிள்ளைகளுள்ள அன்று கர்த்தாவே பெரியோர் வரைக்கும் ஒவ்வொருடைய பாவங்களையும் கண்டித்து உணர்த்தி நீதியை குறித்து நியாயத்தீர்ப்பை குறித்தும் எச்சரித்து நீங்கள் நடத்தும்படியாக இந்த கருவப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் தூங்கி நாமத்தை ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். இன்னைக்கு நாங்க பார்க்கிற பொழுது சரி, பலவீனம் அதாவது பலவீனம் நம்மை தாக்குகிறதா அப்படின்ற ஒரு கேள்வியோடு நாங்கள் இன்னைக்கு நாங்கள் தொடங்குகிறோம். அதாவது பலவீனம் நம்மை தாக்குகிறதா என்றதான ஒரு கேள்வியோடு கூட நாங்கள் என்ன செய்யணும் இன்னைக்கு நாளில் நாங்கள் வேதாந்த வசனத்தை நாங்கள் ஆரம்பிக்கிறோம். ரைட், நல்லா கவனிங்க. இந்த 1 கொரிந்தியர் புத்தகத்தை நாங்கள் கவனிக்கிற பொழுது நாங்கள் அநேகமாக உங்களுக்கு சொல்லியிருக்கிற வந்து இந்த கொரிந்தியர் என்ற நிருபம் எழுதப்பட்டதுக்கான காரணம் கொரிந்தி என்றாலே அருவருப்பு நிறைந்ததான ஒரு இடம். அந்த அருவருப்பு நிறைந்த, அதாவது அருவருப்பு சொன்னா இப்ப எங்களுக்கு ரோட்ல போகும்பொழுது சில நரங்களை பார்த்தா நமக்கு டக்குன்னு அந்த பக்கம் திரும்ப இடம் கொடுக்காது இல்லையா? அவ்வளவு அருவருப்புன்னு சொன்னா பார்க்க கூட பிடிக்காத ஒரு மிகப்பெரிய அருவருப்பான நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்கள் தான் இந்த கொரிந்தி பட்டணத்தில் இருந்ததான ஜனங்கள். அந்த கொரிந்தி என்றாலே அதனுடைய அர்த்தம் அருவருப்பு என்று நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரி, அப்ப இந்த கொரிந்தியில் இருந்ததான அந்த கொரிந்தி பட்டணத்தின் ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் சதாரே எதற்காக அழைத்திருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஐக்கியமாய் இருப்பதற்கு அழைத்திருக்கிறார். அப்ப இதுதான் அவருடைய அழைப்பை நாங்க பார்க்கிறோம் இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. எங்களுடைய வாழ்க்கையில சாரி, நாங்க இந்த கொரிந்தி பட்டணத்தில் இருந்ததான ஜனங்கள் பார்த்தீங்கன்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணிக ஸ்தலம். அங்க வந்து நிறைய வியாபார கப்பல்கள் வந்து நிற்கும். அப்படிலாம் வந்து நின்றா அங்க கணவன் மனைவி என்ற நல்ல உறவுகள் கூட கிடையாது. அப்படிப்பட்ட நிலையில இருந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க சொன்னா, எல்லாரும் விபச்சாரத்தில் அதிகமாக குடிக்கொண்டிருந்தார்கள். அவர் விபச்சாரத்தில் அதிகமாக குடிக்கொண்டிருந்ததான அந்த ஜனங்கள் மத்தியில சாரி, அந்த பாவத்துல இறுகி போய் பாவத்துல சிக்கி தவித்துக் கொண்டிருந்த அந்த ஜனங்களுக்குள்ளே ஆண்டவர் தம்முடைய விலையேற பெற்ற கிருபையை அனுப்பி அநேகரை அங்க இணைஞ்சுக்காரன விடுதலையாக்கி இருக்கிறார். அப்ப விடுதலையாக்கப்பட்ட அந்த ஜனங்களுக்கு தான் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக இந்த நிருபத்தை ஆண்டவர் பார்த்தீங்கன்னா எழுதி அங்கே அனுப்புகிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில பார்க்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையும் அதே மாதிரி தான். சரியான அருவருப்பு நம்மளால சேர்த்துல பார்க்கறதுக்கு சாரி, வீட்டில் இருக்கிற கணவன் மனைவி வாழ்க்கையில கணவனை பார்க்கறதுக்கு மனைவி பிடிக்காது, மனைவியை பார்க்கறதுக்கு கணவனுக்கு பிடிக்காதுங்கிற மாதிரி நிலைமையில பட்டு மோசகரமான நிலைமையில பயங்கரமான அருவருப்பான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான அந்த மாதிரி ஜனங்களாக தான் நாங்களும் எங்களுடைய வாழ்க்கை இணைஞ்சிட்டு இருக்கிறோம் இல்லையா? நல்ல கவனிங்க, நிறைய பேருடைய வாழ்க்கை அவிதமாக தான் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் கொடுக்கிற ஒரு மிகப்பெரிய வெகுமதியான பரிசு, அதாவது வெகுமதியான பரிசு என்ன அப்படின்னா, தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒரே மேசையில நாங்கள்லாம் உட்கார்ந்து அவரோடு கூட சாப்பிடும்படியான ஒரு மிகப்பெரிய சிலாக்கியத்தை கர்த்தர் நமக்காக என்ன செய்யறாரு பார்த்தீங்கன்னா அருள் செய்திருக்கிறார். சரி, அப்ப அப்படிப்பட்ட அந்த தெய்வத்தோடு ஐக்கியமாக இருப்பதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதான பலவீனம். அதுதான் எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதான மிகப்பெரிய பலவீனம். அந்த பலவீனம் தான் எங்களை தாக்கி கொண்டிருக்கிறது. கர்த்தரோடு கூட இருக்கிறதான அந்த ஐக்கியத்தில் எங்களுக்கு தொடர்ச்சியாக செயல்பட முடியாதபடி
என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா சானே, இப்ப எங்களுடைய வாழ்க்கையில நாங்க மாம்சமாக இருக்கிறோம். இப்ப எங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவரை தேவன் தந்திருக்கிறார். ஆனா எங்களுக்குள்ள நாங்க மாம்சமாக இருக்கிறபடினால, இந்த உலகத்தில் நாங்க தேவனால் நியமிக்கப்பட்டு வைத்திருக்கிறபடினால, இந்த மாம்சத்துக்கும் எங்களுக்குள்ள இருக்கிற ஆவிக்கும் ஒரு மிகப்பெரிய போராட்டம், அதாவது மிகப்பெரிய ஒரு போர் சாரி இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை வரைக்குமே இருக்கும் என்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வருகை நாளைக்கு வரப்போறாருன்னா, இன்னைக்கு வரைக்கும் அந்த அவருடைய வருகை, அந்த வருகையினுடைய அந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுடைய வாழ்க்கையில் இந்த பெரிய போராட்டம் விளைஞ்சிட்டு இருக்கும், இருந்து கொண்டிருக்கிறது ஒரு பெரிய போர். அப்ப இந்த போரை குறித்து ஆண்டவர் அங்கே சொல்லுகிற பொழுது நல்ல கவனிங்க. சரிதானே? நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு புத்தகம் சரி 26ஆம் அதிகாரம், மத்தேயு புத்தகம் 26ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்கு. ஒரு எத்தனை பேருக்கு தெரியும்? அதாவது 41வது வசனம் வாசிங்க. நீங்கள் சோதனைக்கு உட்படாத படிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமும் பலவீனம் உள்ளது என்றார். நீங்க நல்ல கவனிங்க. அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்க சோதனைக்கு உட்படாத படிக்கு. என்ன சோதனைக்கு உட்பட போறீங்க அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை சானே, விசுவாசத்துக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை வரும். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து நடக்கக்கூடிய ஜனங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பரீட்சை என்ன செய்யும் வரும். அடிக்கடி சானே, அடிக்கடி பார்த்தீங்கன்னா பொருளாதார பிரச்சனைகள் வரலாம் சானே. நீங்க பார்த்தீங்கன்னா நாம நினைக்கிற காரியங்களை செய்ய முடியாதபடி மிகப்பெரிய போராட்டத்தில் அநேகமான தடைகள் வரலாம் சாரி. அதே மாதிரி எங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பு கிடைக்காம போராடி கொண்டிருக்கலாம் சாரி. இப்படி நிறைய காரியங்கள் இந்த உலகத்தில் எங்களுடைய வாழ்க்கை என்ன செய்யலாம் இருக்கலாம். அப்ப எங்களுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லிக்கிற ஒரே ஒரு காரியம் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா, நாங்க ஆண்டவர் மேல வச்சுக்கிற விசுவாசத்தில் நாங்க உறுதியா என்ன செய்ய வேண்டும், தரித்திருக்க வேண்டும். அப்ப விசுவாசத்தில் தரித்திருப்பதற்கு நாங்க முயற்சிக்கிற போதெல்லாம் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் போராட்டங்கள். அது மட்டும் இல்லாம நீங்க பாத்தீங்கன்னா பாவம் பக்கத்திலேயே படுத்திருக்கும் இல்லையா, எந்த நேரம் பார்த்தாலும் பாவமான காரியங்கள் சாரி எங்களை சுற்றி கொண்டே இருக்கும் சாரி. அதாவது நாங்கள் எதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டோமோ, ஒருவேளை நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கோம்னு சொன்னா, என்ன பாவத்திலிருந்து நாங்கள் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த பாவம் மறுபடி எங்க பக்கத்தில் நினைஞ்சிட்டு இருக்கும், சுத்தி கொண்டிருக்கும், மறுபடியும் எங்களை இழுக்கத்தக்கதாக செயல்பட்டு கொண்டிருக்கும். சிலர் மறுபடியும் அந்த பாவத்தில் நிறைய பேர் நினைஞ்சிருவாங்க, சிக்கிடுவாங்க. சில பார்த்தீங்கன்னா குடி, வெறி, களியாட்டம் சாரி, விபச்சாரம், வேசித்தனம், இப்படியான அநேகமான பாவங்கள் நம்மளை சுத்தி கொண்டே இருக்கும், பக்கத்திலேயே சுத்திட்டு இருக்கும். இன்னைக்கு அதிகமா பாத்தீங்கன்னு சொன்னா கையில சுத்திட்டு இருக்கு நிறைய பேர் கையில. அப்படின்னு என்ன இருக்கும், கையில இன்னைக்கு போனை வச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இந்த மாதிரியான பாவங்கள் எல்லாம் தன்னுடைய கண்களினாலே பார்த்து கொண்டிருக்கிற அளவுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய போராட்டம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் தாக்கி கொண்டிருக்கிறத எங்களால் பார்க்கக்கூடியதா இருக்கிறது சாரி. அப்ப அதுக்கு தான் ஆண்டவர் சொன்னார் சாரி, உங்களுடைய ஆவி உற்சாகமா தான் இருக்கும். கடவுளை பார்க்கிற நேரம், கடவுளை பத்தி கேட்கிற நேரம், ஆண்டவரே நீங்க தான் என்னுடைய தேவன் சொல்லி நாங்கள் உடனடியா அப்படியே பொங்கி இணைஞ்சிருவோம், எழுப்பிடுவோம். ஆனால் எங்களுடைய மாம்சம் எப்படிப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பலவீனமான பாத்திரமாக என்ன செய்யப்படுகிறது இருக்கிறது. அப்ப பலவீனமான பலனற்றதான சானே மாம்சமாக இருக்கிற எங்களுடைய சரீரத்துக்கு சானே என்ன தேவை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பலன் தேவை. அந்த பலன், அதாவது சரீரம் ஒரு விஷயத்தை நாங்க வெற்றி கொள்ளணுமாக இருந்தால் சாரி, அந்த அருவருப்பான நிலையிலிருந்து பொருந்தி பட்டிருக்கிறது அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் மறுபடியும் அவங்க அந்த காரியத்தை சிக்கி தவிக்காம அவங்க சரியா தேவனுடைய பாதத்தில் போக வேண்டும் என்றால் அவங்களுக்கு தேவை தேவ பலன் அவர்களுக்கு தேவை. அதே மாதிரி எங்களுக்கும் தேவ பலன் தேவை சாரி. ஆகவே நீ இதை செய்யாத அதை செய்யாதன்னு சொல்லி நாங்க ஒருத்தரை பார்த்து கடிந்து கொண்டு நாங்க புத்தி சொன்னாலும் அவர்களுக்குள்ள இருக்கிறதான அந்த பலவீனமானது மறுபடியும் அந்த பாவத்துக்கு நேராக அவர்கள் என்ன செய்ய பார்த்தோம்னா வழிநடத்தி கொண்டு போறதுக்கு காரணமாக இருக்கும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நீங்க சோதனை உங்களோட எந்த நேரம் சோதனை உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும். பக்கத்திலே இருக்கிற சோதனையை நீங்க ஜெயிக்கணுமா இருந்தா ஒன்று செய்யுங்க. என்ன செய்யுங்க? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னாரு. விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்ப விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும் என்றால் நல்லா கவனிங்க. இப்ப நாங்க பண்ணுகிற ஜெபத்தை கடவுள் கேட்க வேணும். நாங்கள் பண்ணுகிற ஜெபத்தை கடவுள் என்ன செய்ய வேணும்? கேட்க வேணும். அப்ப பண்ணுகிற ஜெபத்தை கடவுள் கேட்க வேண்டுமாக இருந்தால் சானே ஏசாயா 59 முதலாம் வசனம் சானே அந்த வசனத்துக்கு ஏற்ற கிரியைகள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்குமாக இருந்தா
எனக்கு என்ன செய்யலாது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா எனக்கு ஜெபிக்க முடியாது. சரி, நல்ல கவனிங்க. இந்த வசனத்தை வாசிங்க. இதோ ரட்சிக்க கூடாத படிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில விடுதலை தருவதற்கு, சரி, எங்களை தூக்கி எடுப்பதற்கு, அந்த பாவம் எங்களை அணுகாதபடி பாவம் என்னை அணுகி கொண்டு வருகிற பொழுது உடனடியாக என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ரட்சிப்பை கொடுப்பது. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா, சரி, ஒரு பிள்ளை ஒரு பெரிய பள்ளத்தாக்குல விழ போகுதுன்னு தெரியுற அந்த ஒரு செகண்ட்ல அப்படி விரைந்தோடி போய் ஒரு அப்பை தூக்கி எடுக்கிறான் அப்படின்னா, சரி, அந்த மாதிரி எங்களுடைய பாவம், அதாவது எங்களுக்கு எதிராக வருகிற பாவத்தை, என்னுடைய வாழ்க்கை இந்த பாவத்தை அணுகாதபடிக்கு, பாவம் என்னை அணுகாதபடிக்கு என்னை காப்பதற்கு ஆண்டவர் விரைந்தோடி என்னை தூக்கி எடுக்க வேண்டும் என்றால், சரி, உடனடியாக என்னை தூக்கி எடுக்க வேண்டும். அப்படி தூக்கி எடுக்கிறதாக இருந்தா, சரி, அவருடைய கை குறுகி போனதாக இருந்தா என்னை என்ன செய்யலாம்? தூக்க முடியாது. உடனடியாக என்ன செய்யறது? என்னை விடுதலையாக்க முடியவே முடியாது. ஆனா வேதம் என்ன சொல்லுனா, அவருடைய கை ஒருபோது என்ன செய்யப்படவில்லை, குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாத படிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. ஒருவேளை பெரிய பெரிய ஆபத்துகளை கண்டு சொல்லுங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஆபத்து இருக்கும்போது எப்படி கத்திட்டு இருப்போம் நாங்க எல்லாம்? எப்படி கத்துவோம்? உலகத்தில் உள்ளவங்க எல்லாம் கத்துவாங்க, ஐயோ என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாற்றுங்க, காப்பாற்று. மிகப்பெரிய ஒரு பயங்கரமான குரல் சத்தம் என்ன செய்யும்? கேட்கும் இல்லையா? பெரிய ஒரு ஓலம் விடுவார்கள். அப்ப அந்த மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் பொழுது, சரிதானே, அப்படிப்பட்ட சத்தத்தை நாங்கள் எழுப்பும் பொழுது காது செவிடு மாதிரி தேவனுடைய காது என்ன செய்யப்பட இல்லை, மந்தமாகவில்லை. அவருடைய செவி மந்தமாகவில்லை. முதலாவது என்னை ரட்சிப்பதற்கு அவருடைய கரம் குறுகவில்லை. சரிதானே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்பதற்கு அவருடைய செவி என்ன செய்யவில்லை, மந்தமாகவில்லை. அப்படின்னா ஏன் எனக்கு அந்த விடுதலை இடத்துல கிடைக்கவில்லை? ஏன் நான் அந்த பாவத்தில் விழுந்தேன்? ஏன் அந்த ஆபத்துக்குள்ள சிக்கினேன் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்குள்ள எலும்புமாக இருந்தா நான் என்னை கவனித்து பார்க்க வேண்டும். தேவன் என்னை விடுதலை ஆக்குவதற்கு எப்பொழுதும் அவர் ஆயத்த நிலையில் இருக்கிறார். என்னை விடுதலை ஆக்குவதற்கும் என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதற்கும் அவர் ஆயத்த நிலையில் எனி டைம் இருக்கிறார். ஆனா ஏன் அது நடக்கவில்லை அப்படின்னா, 2வது வசனம், உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் அக்கிரமங்கள், உங்களுக்கு இருக்கிறதான அக்கிரமங்கள். என்ன அக்கிரமங்கள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, ஆண்டவர் ஒரு பிரமாணத்தை உங்களுக்கு என்று கொடுப்பார். அப்படின்னா ஆண்டவர் நீங்க தாண்டக்கூடாதபடி ஒரு கோடை கிழிப்பாராக இருந்தால், அந்த கோடை நீங்க தாண்டுவீங்க அப்படின்னா, தானே, நீங்க இந்த பிரமாணத்தை நீங்க மீறுவீங்கன்னு சொன்னா அது அக்கிரமங்களாக எண்ணப்படும். நல்ல கவனிங்க. இன்றைக்கு கர்த்தர் சானே எல்லா பிள்ளைகளுக்குமே சுதந்திரத்தை கொடுத்ததுனால தான் நம்மளை இங்கேயே வச்சிருக்கிறார். எல்லாருக்கும் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். அதனாலதான் கர்த்தர் எங்களை இன்னைக்கு இங்கேயே வச்சிருக்கிறார். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்ல கவனிங்க, ஒவ்வொரு மனிதனும் சானே பலவீனம் உள்ளவனாக இருக்கிறபடினால மனுஷன் எப்போதுமே தேவனை நோக்கி தேவ பலத்துக்காக காத்திருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நோக்கம். முதலாவது என்னது? ஒவ்வொரு மனிதனும் பலவீனமாக இருக்கிறபடினால, எழுதிக் கொள்ளுங்கள், ஒவ்வொரு மனிதனும் பலவீனமாக இருக்கிறபடினால மனிதன் எப்பொழுதும் தேவ பலத்தை சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்பி இருக்கிறபடினாலதான் தேவன் எங்களை இன்னும் எங்க வச்சுக்கிறார்? ரட்சிப்பை கொடுத்தும் எங்களை இங்கே வச்சிருக்கிறார். சானே 2வது நாங்க பார்க்கிற பொழுது, சானே நல்ல கவனிங்க, நம்முடைய பலவீனங்களுக்காக பிதாவின் வலது பாரசத்தில் இருந்து கொண்டு எங்களுக்காக எப்பொழுதும் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் ஒவ்வொரு மனிதனும் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும் என்பதற்காக தான் தேவன் எங்க வச்சிருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்காக பிதாவுடைய வலது பாரசத்தில் உட்கார்ந்து நினைச்சிட்டு இருக்கிறார். அவர் வேண்டுதல் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனிடத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். சாமி அப்ப பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறதுனால ஒவ்வொரு மனிதனும் இயேசு கிறிஸ்துவில் சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் நோக்கமாக கொண்டிருக்கிறபடினாலதான் எங்களை இன்னும் இந்த பூமியில் என்ன செஞ்சு வச்சிருக்கிறார். நல்ல கவனி. அப்புறம் 3வது நாங்க பார்க்கிற பொழுது, சாமி நம்மை ரட்சிக்கும்படியாக, இந்த உலகத்துல பாவத்திலிருந்து அருவருப்பான காரியங்களிலிருந்து நம்மை ரட்சிக்கும்படியாக, பாவம் நம்மளை மூடி அந்த பாவத்தினுடைய கூலியாகிய சம்பளம் மரணம்,
அந்த மரணம் எங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டு விடக்கூடாது என்றதான ஒரு மிகப்பெரிய கரிசனை உள்ள தெய்வம் என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன செஞ்சாரு பார்த்தீங்கன்னா, தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். எப்படி வெளிப்பட்டார்? மாம்சத்திலே வெளிப்பட்டார். என்ன மாம்சத்தில் வெளிப்பட்டார் பார்த்தீங்கன்னா, எங்களை போல ஒரு சாதாரண ஒரு மனிதனாக இந்த பூமியில வெளிப்பட்டார். காரணம், மனிதர்களுடைய சகல பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் தம் மீது சுமந்து கொண்டு அவர் எங்களை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்துக்குள்ள வந்தார். அப்ப நல்லா கவனிங்க. அப்ப மூன்றாவது காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எங்களுக்காக அடிக்கப்பட்ட, எங்களுக்காக நொறுக்கப்பட்ட, எங்களுடைய பாடுகளை தன் மீது சுமந்து கொண்டு எங்களுக்காக மாறி, எங்களுக்காக சிலுவையிலே, அதாவது கொல்கத்தா மலையிலே சிலுவையிலே அறையப்பட்டு மரித்து மூன்றாவது நாள் உயிரோடு எழுப்பி இன்றைக்கும் உயிருள்ள தெய்வத்தை நாம் எல்லாரும் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காகவே தேவன் இந்த உலகத்தில் மறுபடியும் எங்களை என்ன வச்சிருக்கிறார். அப்ப முதலாவது என்ன? முதலாவது என்னத்தை பார்த்தோம்? நல்ல கவனிங்க. என்ன பார்த்தோம்? நாங்க எல்லாரும் பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால தேவ பலனில் என்ன செய்ய வேண்டாங்க, தேவ பலனை எதிர்பார்த்து காத்திருக்க வேண்டும். இரண்டாவது நாங்க பார்க்கிற பொழுது நமக்காக பரிந்து பேசுகிற பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சல் இருந்து கொண்டு எப்பொழுதும் எங்களுக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? ஐக்கியப்பட்டு அவரோடு கூட சார்ந்திருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார். மூன்றாவது பார்த்தீங்கன்னா, நமக்காக தன் ஜீவனையை கொடுத்து மறுபடியும் ஜீவனை பெற்றுக்கொண்டு இன்றைக்கும் உயிருள்ள தெய்வமாய் நம் மத்தியில் அசைவாடி கொண்டிருக்கிற தெய்வத்தையே நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக தேவன் இந்த பூமியில இன்னும் என்ன வச்சுக்கிறார் சரி. அப்ப இப்படிப்பட்ட காரியத்தை நாங்க செய்ய முடியாதபடி இருக்கிற தடை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன தடை? எனக்கு கொடுக்கப்படுகிறதான, இங்க வசனிக்கப்படுகிறதான வார்த்தைகளை கேட்டுட்டு வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்ன அப்படின்னா, இன்னைக்கு கர்த்தர் கூட பேசினார், இந்த வார்த்தை இந்த விதமாக என்னோட பேசப்பட்டது. ஆகவே நான் இந்த நிமிஷத்துக்கு பிறகு நான் இந்த வார்த்தை விட்டு ஒருபோது இணைஞ்சிடக்கூடாது, விலகி விடக்கூடாது, இந்த வார்த்தையை நான் தாண்டி இணைஞ்சிடக்கூடாது, நான் சென்று விடக்கூடாது அப்படின்னு நல்ல கவனிங்க. கடவுள் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கு இருக்கிற இடத்துல ஒரு பெரிய ஒரு அணையாகிய ஒரு மறைவை கர்த்தர் போட்டிருப்பாரு. என்ன அர்த்தம் அப்படின்னா, மனுஷர்கள் யாரும் இந்த பள்ளத்தாக்கில் விழுந்து செத்துடக்கூடாது என்பதற்காக. நல்ல கவனிங்க. அப்ப ஆகையினால அந்த பள்ளத்துல போயிட்டு மக்கள் விழுகிறதற்கு அவர் ஒரு பெரிய தடையை உண்டு பண்ணி அவங்கள எல்லாரையும் போட்டு அடக்கி ஆளுகை செய்யறது அவருடைய நோக்கம் இல்லை. நல்ல கவனிங்க. இன்னைக்கு உலகத்துல நம்மள என்ன பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னா, கடவுள் ஒரு காரியத்தை செய்யாதுன்னு சொல்லி நாம நினைச்சிட்டு இருக்கிறோம். அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல, இவர் ஆண்டவர் எங்களை என்ன செஞ்சிட்டு இருக்காரு? அடக்கி ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார், எங்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறார். அப்படின்ற ஒரு நிலைமைக்கு நாங்கள் என்ன பண்ணிடுவோம்? செயல்பட்டு கொண்டிருப்போம். இதை உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய வேலை. நீங்க கவனிச்சு பாருங்க. பெரிய பெரிய பயங்கரமான பள்ளத்தாக்குகள், இல்லாட்டி நீங்க ஒரு மின் கம்பத்துக்கிட்ட போயிட்டு பாருங்க. அபாயம் என்று ஒரு போர்டை நினைஞ்சு வச்சிருப்பான், போட்டிருப்பான். கிட்ட நெருங்காதீங்க, அபாயம் அப்படின்னு நினைஞ்சிருப்பான், போர்டை போட்டு வச்சிருப்பான். இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க ஒரு பெரிய பயங்கரம் இருக்கிறது. அவங்களோட உயிர் என்ன செய்ய போகிறது? போகிறது. ஒரு பெரிய பள்ளத்தாக்கு சுற்றி பாருங்க, கேட்டு நடத்தி வச்சிருப்போம். அப்ப அந்த கேட்டு அடிச்சு வச்சிருக்கேன். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீ தப்பி தவறி கூட அங்க நினைஞ்சிடாது, அதுக்கு கீழே நினைஞ்சிடாது. நீ போயிட்டு என்ன பண்ணிடுவ? நீ விழுந்து செத்து போயிடுவ. அப்ப தேவன் நல்லா கவனிங்க, நமக்கு போடுகிற கோடும், நமக்கு போடுகிறதான எங்களுக்கு கொடுக்கிறதான அந்த என்ன சொல்றது சட்ட திட்டங்களும் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வரப்போற ஆபத்துகளில் இருந்து நம்மை தப்புவிப்பது தேவனுடைய நோக்கம். நம்மளை மாறாக அடிமைப்படுத்துவதோட நோக்கம் இல்லை. ஏனென்று சொன்னா, நாங்க பலவீனமானவர்கள், அறிவு குறைந்தவர்கள், முட்டாள்தனமான வேலைகளை செஞ்சு நாங்க அநியாயம் இணைஞ்சு போயிடுவோம். நாங்க சாகடிக்கப்பட்டு விடுவோம் என்பதை தான் தேவன் பார்த்துக் கொள்வோம். ஆகையினால்தான் தேவன் பல சட்ட திட்டங்களுக்கு என்ன செஞ்சிட்டு இருக்கிறார்? போட்டு வச்சிருக்கிறார். ஆனா நாங்க என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இல்லை, ஆண்டவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து எங்களை என்ன வச்சுக்கிறாரு? அடிமைப்படுத்தி வச்சுக்கிறாரு, எங்களை ஒட்டிக்கு ஆளுகை செய்யறாரு. இந்த சபைக்கு போனாலே எங்களுக்கு எப்ப பார்த்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? சட்டத்திட்டங்களை சொல்லிட்டு இருக்கிறாங்க, பயமுறுத்துறாங்க அப்படின்னு சொல்லி நாம் அப்படி நினைக்கிறோம். இல்லவே இல்லை. தேவன் எங்களுக்கு நிறைவான சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறார். எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா, நன்மை தீமை என்ன என்பதை அறிந்து கொள்ளக்கூடியதான சகல ஞானத்தையும் கர்த்தர் எங்களுக்கு என்ன பண்ணிருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். அப்ப நன்மையை விட்டு நீ என்ன செய்து கொண்டு போ, தீமையை விட்டு நீ என்ன செஞ்சிரு,
விலகிடு. ஆண்டவர் மிக தெளிவாக சொல்லியிருக்கிற பொழுது நாங்க என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, தீமை எவ்வளவு இருக்கோ அந்த பின்னுக்கு தான் நினைச்சிட்டு இருக்கோம், மனுஷன் நினைச்சிட்டு இருக்கான், ஓடிக்கொண்டிருக்கிறோம். சரி, அப்ப உங்கள் அக்கிரமங்களே சரி உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்கி இருக்கிறது. என்ன அக்கிரமங்கள்னா, ஆண்டோட சத்தத்துக்கு நீ என்ன செய்ய மாட்டேங்கிற, செவி கொடுக்க மாட்டேங்கிற. அவர் போட்ட கோட்டை நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற, தாண்டி கொண்டிருக்கிற. சரி, அப்ப அவருக்கு உன்னை விடுதலாக்கிறதுக்கு என்ன செய்ய முடியல. ஏன் இப்படி நல்லா கவனிங்க, நீ பள்ளத்துல விழுந்துருவங்கிறதுக்காக தான் ஆண்டவர் அவ்வளவு பெரிய ஒரு கேட்டை என்ன செஞ்சுக்கிறாரு, போட்டு வச்சிருக்கிறார். அப்ப அவர் ஒடியாந்து உன்னை காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவர் ஆல்ரெடி உனக்கான பாதுகாப்பு என்ன பண்ணிக்கிறார். இப்ப இது நல்லா புரிஞ்சு கொள்வீங்க நீங்க, அதாவது நல்ல வேலைக்கு நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சானே, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆல்ரெடி என்ன அர்த்தம் பண்ணா, முன்கூட்டியே எங்களுக்கு என்ன பண்ணிக்கிறார் அப்படின்னா, பாதுகாப்பினுடைய வளையத்தை போட்டுதான் வச்சிருக்கிறார். அது நீரின் கோட்டை, நீரன் அரண், நான் நம்பி இருக்கிற தெய்வம் என்று சொல்லி அங்கே சங்கீதக்காரர் சொல்றதை நான் பார்க்கக்கூடியதா இருக்குது. அப்ப நீரன் கோட்டை, நீரன் அடைக்கலம். நல்லா கவனிங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவர் கோட்டைக்குள்ளதான் எங்களை வச்சிருக்கிறார். நீ கோட்டை விட்டு வெளியே போன உடனே என்ன செஞ்சிடும், நீ அழிக்கப்பட வேண்டிய சூழ்நிலை வாழ்க்கை என்ன செஞ்சிடும், ஏற்பட்டு போய். அப்ப ஏற்கனவே ஆண்டவர் எங்களுக்கான பாதுகாப்பு வளையத்தை என்ன பண்ணிக்கிறாரு, போட்டுதான் வச்சிருக்கிறார். அபாயம் என்ற ஒரு போர்டை கண்டோடு எங்களுக்கு என்ன தோணும், அபாயம் என்ற போர்டை கண்டவுடன் உங்களுக்கு என்ன தோணும், இந்த இடத்துல ஏதோ ஒரு பெரிய பிரச்சனை என்ன செய்யுது இருக்குதுன்னு அந்த இடத்தை விட்டு விலகி போவாங்க மக்கள். அப்ப என்ன விளங்குது அப்படின்னா, ஒரு எச்சரிக்கையை தேவன் முன்கூட்டியே கொடுத்திருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையில வரப்போற சம்பவத்துக்கு நீதான் அதுக்கு பொறுப்பாளி. நல்லா கவனிங்க, கர்த்தர் அதனாலதான் சொல்றேன், நானே வாசலா இருக்கிறேன், என் வழியா ஒரு உள்ள பிரவேசத்தை என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான், உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நம்ம உள்ள போயிட்டு அவனுக்கு ரட்சிப்பு கிடைக்கும், உள்ள போயிட்டு அவன் மேய்ச்சல் உள்ள ஆசீர்வாதத்தை கண்டடைவான். நடக்கிற சம்பவம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்யறது, நாங்க கீழ்ப்படுகிறது இல்லை. நல்ல கவனிங்க. அப்ப உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. அப்ப நம்முடைய பாவங்கள் சரி, நம்முடைய பாவங்கள் அவர் எங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை எங்களுக்கு மறைக்கிறது. அப்ப பாவத்தோடு கூடிய ஒரு நிலையில ஒரு மனிதன் இருந்து கொண்டு, நல்ல கவனிங்க சரி, இப்ப மோசகரமான பாவத்திலேயே இருந்துகிட்டு, நல்லா தெரியுது பாவம் நான் செஞ்சிட்டு இருக்கிறது பாவம். பொய்யவே பேசிட்டு இருந்தா நான் பொய் தான் பேசிட்டு இருக்கேன். பொய் பேசுறவங்க பொய்க்கு போய் அவங்க பிசாசை நினைஞ்சிட்டு இருப்பான், மகிமைப்படுத்தி கொண்டிருப்பான். நான் விபச்சாரத்துல தான் இருக்கிறேன். அப்ப நல்லது, விபச்சார பாவம் வந்து தேவனுக்கு அருவருப்பான பாவம் என்று தெரியுது. வேஸ்தரம் பண்ணிட்டு இருப்பான், குடிச்சு வெறிச்சு பல விதமான கல்யாணத்தை பண்ணிட்டு இருப்பாங்க. எல்லாரும் அதுக்குள்ள இருந்துகிட்டு என்ன செய்வோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்குள்ளேயே இருந்துகிட்டு கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு விடுதலை தாங்கன்னு சொல்லி சத்தம் விடுகிற பொழுது தேவனுக்கு அந்த சத்தம் என்ன செய்யாது, போய் சேராது. நிறைய பேர் அப்படித்தான் எல்லா பாவங்களையும் செஞ்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, சாரி மணிக்கணக்காக உட்கார்ந்துக்கிட்டு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. பைபிள் சொல்லுது, வேதத்தை கேளருடைய ஜெபம் அருவருப்பாக இருக்கிறது. வேதத்தை கேட்டு வேதத்தின் படி நடந்து கொள்கிறவருடைய ஜெபத்தை தான் கர்த்தர் என்ன செய்வார், கேட்பாருன்னு நாங்க பார்க்கிறோம் இல்லையா. நல்லா கவனிங்க சாரி. அப்ப இன்றைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மணித்தியால கணக்கா ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க, உட்காந்து ஜெபிப்பாங்க சாரி. நீங்க பாருங்க, நிறைய இந்த என்னது வேற்று மதத்தவர்களை பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன பார்த்தீங்கன்னா போயிட்டு பயங்கரமா உபவாசம் பண்ணி பல பேர் பலவிதமான விரதங்கள் இருந்து கொண்டு சாரி சுத்தி வெறுமேலோட கோயில்களில் போயிட்டு அங்கம் பிறண்டு கொண்டு அடி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பல வேண்டுதல்கள் செஞ்சிட்டு இருப்பாங்க. ஆனா அப்படியே தான் இருப்பாங்க, எந்த ஒரு மாற்றம் ஒரு வாழ்க்கை என்ன செய்யாது, வரவே வராது. நம்ம பார்க்கலாம் சாரி. அதே மாதிரி சில வேதக்காரர்களை பார்த்தீங்கன்னு சொன்னா, மாலையை ஊட்டி மனிதர கணக்காக நினைச்சிட்டு உட்காந்துருப்பாங்க, ஜெபிச்சு கொண்டு இருப்பாங்க. ஆனா அவங்களோட வாழ்க்கையில் என்ன செய்யாது, விடுதலை வரவே வராது, அப்படியே தான் இருப்பாங்க. என்ன காரணம் அப்படின்னா, நீ ஆண்டவர் சொன்னதை கேட்காம உன் இஷ்டத்துக்கு நீ உட்காந்து ஜெபம் பண்ற, என்னுடைய சத்தத்தை கேட்பாரு, என் ஜெபத்துக்கு எல்லாம் பதில் கொடுப்பாருன்னு சொல்லி நீ நினைச்சிட்டு உட்காந்துருக்கனா, அது உன்னுடைய முட்டாள்தனம். ஏன்னா மனுஷனுக்கு இருக்கிற பலவீனம் என்ன அப்படின்னா, அவன் எல்லாத்தையும் நம்பிட்டு உட்காந்துருப்பான். மனுஷன் சகலத்தை என்ன பண்ணிட்டு இருப்பான், நம்பிட்டு உட்காந்துருப்பான். ஏதாவது கர்த்தர் விரும்புகிறேன் என்ன பார்க்கறது பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பலவீனத்தில் தேவன் எங்களுக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். நல்ல கவனிங்க.
அது மட்டும் இல்லாம எங்களுக்கு எப்படி ஜெபிக்கணும்னு தெரியாது. ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க திருப்பி கொண்டீங்கன்னு சொன்னா எங்களுக்கு எப்படி ஜெபிக்கிறதுன்னு தெரியாது. அப்ப எப்படி ஜெபிக்கிறது, நாங்க ஜெபிக்கிற ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் கேட்டுறாரா அப்படின்ற ஒரு கேள்வி வருகிற பொழுது நல்லா கவனிங்க. நாங்க எப்பொழுதுமே பலவீனம் உள்ளவர்களாக இருக்கிறபடினால தேவனாகிய ஆண்டவர் அவருடைய மகாபெரும் கிருபையினால ரட்சிப்பை பெற்றுக்கொண்ட எல்லாருடைய வாழ்க்கைக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் கொடுத்ததனுடைய மூல நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாரி நாங்க ஜெபிக்கவே தெரியாத மக்கள் கூட்டமா இருக்கும். சாரி அப்படிப்பட்ட எங்களுக்கு சாரி எங்களுக்காக வேண்டுதல் செய்வதற்கு கர்த்தர் பரிசுத்த ஆவியானவருக்கு எங்களுக்கு இணைஞ்சிருக்கிறார், எங்களுக்காக அருள் செய்திருக்கிறார். அப்ப நாங்க வாசிக்கிற பொழுது ரோமர் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கிற பொழுது அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். அப்ப நம்ம என்ன எப்படி இருக்கிறோம், பலவீனமான பாத்திரமா இருக்கிறோம். நம்முடைய பலவீனத்துல நமக்கு தேவனே உதவி செய்கிறார். எப்படி உதவி செய்கிறார், சாமி நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடினால் என்ன வேண்டிக் கொள்ளணும் எங்களுக்கு தெரியணும். முதலாவது ஒரு தகப்பனானவன் ஒரு தாயானவன் ஒரு பெற்றோர் தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நல்லா கவனிங்க, தன் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில காலையில் எழும்பு 9:30 மணிக்கு பிள்ளைகளுக்கு பசிக்கும் சாப்பா கொடுக்கணும் தெரியுமா தெரியாது? தெரியும். சரி, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உடுப்பு இல்லாம கஷ்டப்படுறது உடுப்பு கொடுக்கணும்னு தெரியுமா தெரியாது? அவருக்கு தெரியும். தேவனுக்கு எல்லாம் தெரியும். அப்படி நல்லா கவனிங்க, ஏற்ற வேளையில பசிக்கும், அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதான சகல காரியத்தையுமே ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறார். இப்ப ஒரு பெற்றோர் ஒரு தகப்பன் எப்படி தன்னுடைய பிள்ளைகளுக்கு என்ன தேவை என்று அறிந்திருக்கிறானோ அது போல நல்லா கவனிங்க, ஆண்டவராகிய தேவனுக்கு தெரியும், அவரை நோக்கி காத்திருக்கிறவர்களுக்கு என்னெல்லாம் தேவைன்னு தெரியும், அவருக்கு தெரியும். சரி, நீங்க மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை நீங்க பார்க்கிற பொழுது அதை தெளிவா சொல்றாங்க இல்லையா? மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துல நீங்க பார்க்கலாம் இல்லையா? அவர் இவர் அழகா அவர் அங்க சொல்லுகிறாரு சொல்லி உங்களுக்கு தெரியும். சரி, மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. நல்ல கவனிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. வேலும் வெட்டும். அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அளப்பாதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். நல்ல கவனிங்க, அஞ்ஞானிகள் யார் அப்படின்னா கடவுளை அறியாத ஜனங்கள். இவங்க சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருப்பாங்க, கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு உட்கார்ந்துருப்பாங்க. ஒரு ஜெபத்தை பண்ற போது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நல்ல கவனிங்க, இப்ப நம்முடைய ஆண்டவர் செவிட்டு 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 தெய்வம் இல்லை. நம்முடைய ஆண்டவர் ஒரு கேட்டோம்னா அவருக்கு விளங்குமா விளங்காதா? நல்லா விளங்கும். ஒரு கூப்பிட்டா ஒரு நல்லா விளங்கும். ஏன் கூப்பிட்டா விளங்க மாட்டேங்குது? நம்முடைய பாவம் நமக்கு விளைஞ்சிட்டு இருக்குது. தேவனுக்கு நமக்கு இதில் ஒரு தடையை உண்டாக்கி வச்சுக்குது. அப்போ நம்ம பரிசுத்த வாழ்க்கைக்கு திருப்பப்பட்டோம் அப்படின்னா நம்ம கூப்பிட்டோன்னு கர்த்தருக்கு விளங்கும், நம்ம கேட்டோன்னு அவருக்கு நல்ல விளம்பரம் விளங்கும். ஆனால் அஞ்ஞானிகள் எப்படின்னா, அஞ்ஞானிகள் கடவுளை பற்றி அறிவில்லாத ஜனங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மணித்தியால கணக்காக உட்காந்துக்கிட்டு போட்டு செம்ம ஊட்டிக்கிட்டு சாமி ஜோமனோ சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டு கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டுக்கொண்டு இருக்கிறதான மக்கள் கூட்டம் எவ்வளவு பரிதபிக்கக்கூடிய ஜனங்கள் கொஞ்சம் வச்சு பாருங்க. அப்ப ஆலோசனை சார், நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளை அளப்பாதீங்க, அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று நினைக்கிறார்கள். அவங்க நினைப்பு எப்படி? நான் உட்காந்துக்கிட்டு மணித்தியால கணக்கா முட்டிக்கால போட்டு உட்காந்துக்கிட்டு நான் ஜெபம் பண்ணிட்டு உட்காந்துட்டு என்னுடைய ஆண்டு என்ன செஞ்சிருக்கேன், ஜெபத்தை என்ன செஞ்சிருவாரு கேட்டுவார். அவங்களோட நினைப்பு அவ்வளவுதான். ஆனா அவர்களை போல நீங்கள் செய்யாதிருங்கள், ஏன்னா உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இதுதான் கர்த்தரை குறித்த அறிவு. எனக்கு என்ன தேவைன்னு நான் கேட்கறதுக்கு முன்னதாகவே கேட்க போறது இன்னதுதான்றதை தேவன் அறிந்திருக்கிறார். அப்ப என்னுடைய இருதயத்தை ஆராய்ந்து அறிகிற தெய்வத்துக்கு தெரியும் நான் என்ன கேட்க போறேங்கிறது. ஏன்னா என்னுடைய தகப்பனாக என்னுடைய ஆண்டவர் வாசம் பண்ணுகிறார். அவருக்கு தெரியும் என்ன கேட்க போறது தெரியும். அதனால சும்மா போட்டு ஆட்டிட்டு இருக்காத அவன் சொல்ற ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னது என்று அறியாமல் இருக்கிறபடினால ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு கூட நமக்காக வேண்டுதல் செய்கிறே. எங்களுடைய வாழ்க்கையில பலவீனம் இருக்கிறது என்றதை கர்த்தர் அறிவார். அப்ப பலவீனத்துல கர்த்தருக்கு என்ன செய்வார்? உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார்? நான் கர்த்தரை நான் என்ன செய்ய வேண்டும்? சார்ந்திருக்க வேண்டும். நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும்.
அப்போ அவர் எனக்கு என்ன செய்வார்? எல்லா உதவிகளையும் எப்பொழுதும் எனக்கு செய்ய அவர் வல்லமை உள்ள தெய்வமாக இருக்கிறார். அப்ப நான் என்ன கேட்கணும், என்ன கேட்கக்கூடாது. சும்மா தேவையில்லை ஆண்டவரே எனக்கு இப்ப சாப்பாடு தாங்கன்னு கேட்க வேண்டிய அவசியம் இருக்கு. அப்போ தகப்ப கிட்ட போயிட்டு அப்பா சாப்பாடு தாங்க, ஏன்னா தகப்ப சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருப்பார் இல்லையா? நீ போட்டு திங்கிறது உங்க வேலையா இருக்கும், நீ போட்டு சாப்பிடு. உனக்கான எல்லாமே கத்து கொடுக்குறார். ஒரே ஒரு விஷயம், கர்த்தர் இடத்துல என்ன நம்ம எதிர்பார்க்கிறோம். எபேசியர் புத்தகத்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, எபேசியர் புத்தகம் சரி நீங்க 1ஆம் அதிகாரத்துல நாங்க எதை குறித்து அறிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எபேசியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 19வது வசனம், தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். அப்போ பவுல் என்ன பண்றாரு பார்த்தீங்கன்னா, நல்ல கவனிங்க சாரி, நாங்க 12வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்று நம்முடைய தேவன் எப்படி அழைக்கிறாரு? தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு எங்களை அழைத்திருக்கிறார். அப்ப தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும் பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும் தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அப்ப எதை கேட்க வேண்டும் கர்த்தரிடத்தில் அப்படின்னா, ஆண்டவரே நீங்க எங்களை அழைச்சது உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமாயிருப்பதற்கு எங்களை அழைச்சிருக்கிறீங்க. அப்ப குமாரனோடு கூட ஐக்கியம் என்ன அப்படின்னா, நல்லா கவனிங்க, அவருடைய மரணத்தின் சாயல்ல நாம இணைக்கப்பட்டிருப்போமா இருந்தா அவரோடு நாங்க நிச்சயமா பாவத்துக்காக என்ன செஞ்சிருவோம்? மறிச்சு விடுவோம். அப்ப அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல்ல நாங்க இணைக்கப்பட்டிருப்போமா இருந்தா கர்த்தர் எங்களையும் உயிரோடு என்ன செய்வார்? எழுப்புவார். இதோ ரோமர் புத்தகம் 6ஆம் அதிகாரத்தில் நீங்க படிக்கலாம். நல்லா கவனிங்க. அப்ப நாங்க இயேசு கிறிஸ்துவனுடைய மரணத்தில் நாங்க என்ன செய்ய பண்ணணும்னா இணைக்கப்பட வேண்டும். அவருடைய ஐக்கியம் எப்படின்னா, அவர் பாவத்துக்காக மரித்தார். அப்படின்னா நம்மளும் பாவத்துக்காக என்ன செய்ய வேண்டும்? மரிக்க வேண்டுமே. பாவம் இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்குது? ஆளுகை செய்து கொண்டிருக்கே சாரி, இன்னும் கேவலமான காரியங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கோம்? செய்து கொண்டிருக்கவே. எவ்வளவு பொய் பேசுறோம், எவ்வளவு கள்ளத்தனம் பண்றோம், எவ்வளவு விபச்சாரத்தை பண்றோம், எவ்வளவு வேசித்தனத்தை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் பாருங்க, குடி மேல தேவையில்லாத அசிங்கமான காரியங்கள் எல்லாம் ஈடுபட்டு என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நம்ம செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆண்டவர் எதிர்பார்க்கிற விஷயம், நான் உன்னுடைய பாவத்துக்காக நான் மறிச்சேன்டா, சும்மா மறிக்க இல்லை. உனக்கு வரப்போற தண்டனையெல்லாம் என் மேல நினைஞ்சுக்கிட்டேன், நான் சுமந்துக்கிட்டேன். அப்படின்னா நீனும் பாவத்துக்காக என்ன செய்ய வேணும்? மறிக்க வேணும். பாவத்துல மறிச்சனா நீ மறுபடியும் எப்படி அதிலே பிழைப்பது என்று கேள்வி கேட்கிறார் இல்லையா? அதே மாதிரி அவருடைய உயிர்த்தெழுதலின் சாயல் அப்படின்னா, ஆண்டவராகிய தேவன் இயேசு கிறிஸ்துவை மரித்தோர்ல இருந்து இயேசு கிறிஸ்து என்ன பண்ண 3வது என்ன பண்ணார்? உயிரோடு எழுப்பினார். அப்படின்னா அந்த இயேசு கிறிஸ்துவோடு கூட ஐக்கியமுள்ளவராக நாங்க இருப்போமா இருந்தா அவர்தான் உயிர்த்தெழுதலிலே முதற் பலனாக இருப்பார்னா, அவருக்கு அடுத்து நாமும் எங்களுடைய மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்புவோம் என்றதிலே எந்த சந்தேகமும் எங்களுக்கு வாழ்க்கை தேவைப்படாது. நிச்சயமாக கர்த்தர் என்ன செய்வார்? உயிரோடு எழுப்புவார். சரி, அந்த இயேசு கிறிஸ்துவை எழுப்பினவர் உன்னையும் எழுப்புவார். ஏன்னா என்ன, இயேசு கிறிஸ்துடைய அந்த தன்னுடைய குமாரனோடு ஐக்கியம் கொள்வதற்காக என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப அந்த உண்மை உள்ள தெய்வம் நிச்சயமா என்னையும் உயிரோடு கூட என்ன செய்வார்? எழுப்புவார். அப்படி எழுப்பணுமா இருந்தால் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சானே நான் ஒன்று செய்யணும், எனக்காக என் பலவீனத்தில் எனக்கு உதவி செய்யும்படியாக வந்த பரிசுத்த ஆவியானவரை நான் ஒருபோது என்ன செஞ்சிடக்கூடாதுன்னா துக்கப்படுத்தி விடக்கூடாது. அப்ப துக்கப்படுத்தி விடக்கூடாது என்று சொல்லும் பொழுதுதான் எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்றாங்க இல்லையா, திருடுகிறவன் என்ன செய்யாத, திருடாமல் குறைச்சி உள்ளவனுக்கு கொடுக்கத்தக்கதாக. எபேசியர் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம், தானே தன் கைகளினால் நலமான வேலை செய்து பிரயாசப்பட கடவுள். கெட்ட வார்த்தை ஒன்றும் என்ன செய்யக்கூடாது, நீ பேசக்கூடாது. பக்தி விருத்திக்கு ஏதுவான நல்ல வார்த்தைகள் உண்டானால்
அதை கேட்கிறவர்களுக்கு பிரயோஜனமாகும்படி பேசு. அன்றைக்கு நீங்க மீட்கப்பட போறீங்க. அந்த மீட்கப்பட போற நாளுக்கு என்று நீங்க சீல் குத்தப்பட்டிருக்கிறீங்க, முத்திரை குத்தப்பட்டிருக்கிறீங்க. சாரி, பரிசுத்தாவே நீங்க என்ன செஞ்சிடாதீங்க, தூக்கப்படுத்தாதிருங்க. சகல விதமான கசப்பை, கோபத்தை, மூர்க்கத்தை, கூக்குரலை, தூசணத்தை, மற்ற எந்த துர்குணத்தையும் உங்களை விட்டு நீக்கி விடுங்க. ஒருவருக்கொருவர் தயவாயிருங்க, மன உருக்கமாயிருங்க. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல உங்களுக்கு யாராவது கெடுதி செய்வாங்களா இருந்தால் நீங்களும் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, மன்னிங்க என்று சொல்லி மிக அருமையாக கர்த்தர் பேசுகிறார். அப்ப தேவன் எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய பலவீனத்தில் எங்களுக்கு உதவி செய்வதற்கு எப்பொழுதும் அவர் வல்லமையுள்ள தெய்வமாக நினைச்சிட்டு இருக்கிறார். 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. 2 கொரிந்தியர் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. ஆண்டவர் எங்களுக்கு எப்பொழுதும் நல்லவராக இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வத்தை நீங்க எங்கேயும் என்ன செய்ய முடியாது, நீங்க பார்க்க முடியாது. சரி, வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்றார். நல்ல கவனிங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒரு பலவீனம் இருந்தது. அந்த பலவீனத்தை குறித்து அவன் ஜெபம் பண்ணுகிற பொழுது சொன்னார், என் கிருபை உனக்கு போதும். அப்ப அப்போஸ்தலனாகிய பவுல் உடனே ரட்சிக்கப்பட்டுட்டான். அப்ப கிருபை எதுக்கு வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாவம் எங்க பெருகுனிச்சோ அங்கதான் தேவ கிருபை பெருகும் சொல்லி வேதம் சொல்லி இருக்கிறது. ஆனா இங்க சொல்லப்பட்ட கிருபை அந்த பாவம் பெருகுனதுக்காக வந்தது கிடையாது. நல்ல கவனி. இங்க வந்துதான் அந்த கிருபை என்ற சொல் என்னத்துக்கு வந்து சொல்லி பார்த்தீங்கன்னா, இது கிரேக்கர்கள் பாவிக்க கூடியதான ஒரு சொற்பதம். சார் நல்ல கவனிங்க. இதை நீங்க பார்த்தா இஸ்ரவேலர்கள் என்ன செய்வாங்க பார்த்தா, யாரை கண்டாலும் உங்களுக்கு சமாதானம் அப்படின்னா சாலம் அப்படிம்பாங்க. அதே மாதிரி கிரேக்கர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உடனடியா கிருபை அப்படிம்பாங்க. சரிதானே? நல்ல கவனிங்க. இந்த மாதிரி இந்த கிருபை குறித்து ஒரு கர்த்தர் பேசுகிற பொழுது எப்படி பேசுகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தானே உன்னோடு கூட நான் எப்பொழுதும் இருக்கிறேன், உன்னோடு கூட நான் இருக்கிறேன். நீ என்ன எப்பொழுது ரட்சிப்பை பெற்றுக்கொண்டியோ அப்போ முதல் கொண்டு நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நான் உன்னோடு கூட இருக்கிறபடினால நீ தனி பயணம் இல்லை, நீ தனி பலன் இல்லை, உன்னுடைய தனி போராட்டம் இல்லை. நானும் உன்னோடு கூட இருந்து போராட்டத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் என்னோடு கூட இருந்தா என்னோடு கூட அவரும் என்ன பண்றார், காரியங்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார், போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சானே அந்த பலவீனத்தில் எல்லாம் நான் உன்னை தாங்கி கொண்டிருக்கிறேன். உனக்கு வரும் எல்லா பலவீனங்களையும் நான் உன்னை என்ன பண்ணுகிறேன், உன்னை பலப்படுத்திக் கொண்டிருக்கிறேன், உன்னை நான் தாங்குகிறேன்னு சொல்லி ஆண்டவர் மிக தெளிவாக பேசுகிறதை எங்களால் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இல்லையா? யோசிச்சு பாருங்க. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பேசியிருப்பாரா இருந்தா எனக்கு அதே தான் நினைஞ்சுக்கிறார், பேசியிருக்கிறார். நாங்க விசுவாசிக்க வேணும். சரி, ஆண்டவர் எப்பொழுதும் உண்மை உள்ளவர், நாம தான் பொய்க்காரர்கள், நாம தான் எப்பொழுதும் உண்மையை மீறுகிறவர்கள். சரி, நாங்க ஒரு எதுக்கு எடுத்தாலும் சும்மா யோசிச்சு பாருங்க. சாப்பாட்டுக்காக, எங்களுடைய சுகமான வாழ்க்கைக்காக, எங்களுடைய தேவையான சின்ன சின்ன தேவைகளுக்கு நாம் பொய் பேசுகிறவங்கள நாங்கள் சுத்திட்டு இருப்போம் அப்படின்னு யோசிச்சு பாருங்க. அந்த பொய்யிலிருந்து இல்லையா உன்னை விடுதலை ஆக்கினார். ஆனா நீ தொட்டதுக்கெல்லாம் வாயை திறந்தாலே பொய்ய சரமாரியாக நீ பேசுவனா, உனக்கு ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து ரட்சிப்பு என்ன செய்யாது, கிடைக்காது. தொட்டதுக்கெல்லாம் கள்ளத்தனமான டெக்ஸான காலில் பண்ணி உட்கார்ந்துருந்தீங்கன்னா கத்திரத்திற்கு எந்த விதமான ஆசீர்வாதத்தை என்ன செஞ்சு முடியும்னா பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு தடவை உன்னை பாவத்திலிருந்து தூக்கி எடுத்துட்டாருன்னா பாவத்துக்கு மறைச்சு நீ மறுபடியும் எப்படா பாவத்திலோட எலும்புவ ஆண்டு கேட்கிறார் இல்லையா? நீ மறுபடியும் பாவத்தில் எலும்பே இல்லாதே. பாவம் மனுஷன் நினைஞ்சிட்டான், செத்து போயிட்டான். பாவ மனுஷன் செத்துட்டான். இனி பாவ மனுஷன் ஒரு என்ன செய்யலாது, வர இயலாது. ஞானஸ்நானம் பெற்றிருக்கிறேன், ஞானஸ்நானத்தின் வழியாக பாவ மனுஷனை கொண்டு இருக்கிறேன். மறுபடியும் எப்படி எலும்பி செயல்பட்டு இருக்கிற அப்படின்னா நீ யாருக்கு சேவை செய்து கொண்டிருக்கிற. நல்ல கவனி. உனக்கு கொடுக்கப்பட்ட ஆவியானவரை என்ன பண்ணி வச்சுக்கிற, அவித்து போட்டு வச்சுக்கிற, அவிச்சிட்டு இருக்கிற. உனக்கு கொடுக்கப்பட்ட பரிசுத்த ஆவியானவரை நீ அவிச்சு கொண்டிருக்கிற. இதெல்லாம் நீ செஞ்சுட்டு இருக்கிறனால உனக்கு விடுதலை என்ன செய்ய முடியல, பெற்றுக்கொள்ள முடியல. நல்ல கவனி. மனுஷர்களாக எங்கள் எல்லாரையும் பலவீனம் நிச்சயமாக தாக்கும். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து மறுபடி வரும் போற அந்த நிமிஷம் வரைக்கும் பாவத்தோடு கூடிய மிகப்பெரிய போராட்டம் எங்க எல்லாருடைய வாழ்க்கையில் என்ன செய்யும், இருந்து கொடுக்கும். நம்ம ஒரு பெரிய போரை சந்திக்க வேண்டியவர்கள். அப்ப நாங்க ஜெபிக்க வேண்டும். ஜெபம் இல்லாம, ஜெபிக்காம நாங்க என்ன செய்யலாது, வருகிற சோதனைகள் என்ன செய்ய முடியும், எங்களால்
தப்பிச்சுக்கொள்ள இயேசு கிறிஸ்துவே சொல்லிட்டார், சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. அப்படி நீங்க ஜெபிக்கணுமா இருந்தா நீங்க பரிசுத்தமா இல்லாட்டி ஜெபிக்க முடியாது. பரிசுத்தம் இருக்கணும். எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்? உங்களை எப்படி பரிசுத்தப்படுத்தலாம்? வாலிபன் எதனால பரிசுத்தமாக்கிக் கொள்ளலாம்? தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளினாலே தான் அவன் தன்னை வேலை செஞ்சு கொள்ளலாம். வார்த்தையை வாசி, வார்த்தையை வாசி, வார்த்தையை வாசிக்க வாசிக்க இது பாவம் என்று உனக்கு எடுத்துரைக்கும் பொழுதெல்லாம் பாவத்தை விட்டு நீ என்ன செய்? மனம் திரும்பு. பாவத்தை விட்டு மனம் திரும்பி உன்னை நீ பரிசுத்தமாக தேவனுக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பனா நீ சும்மா கூப்பிட்டாலே அப்பா அப்படி கூப்பிட்டாலே உன் பக்கத்தில் விரைந்தோடி வந்து தேவன் அந்த நிமிஷம் முன்னே விடுதலையாக்க வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறார். என கர்த்தர் என்னை ரட்சிப்பதற்கு எப்பொழுதும் தயார் நிலையில் இருக்கிறார். என்னை விடுவிப்பதற்கு எப்பொழுதும் தயார் இருக்கிறார். என்னுடைய ஜெபத்தை தான் அவர் கேட்கணும். வேற யாரும் ஜெபத்தை கேட்க போறது இல்லை. என்னுடைய சத்தத்தை தான் அவர் கேட்கணும். ஏன்னா அவர் மேல வச்சுக்கிற அன்பு அது அகாப்பை அன்பு. அந்த அன்பினுடைய ஆழம், அந்த அன்பினுடைய உயரம், அந்த அன்பினுடைய நீளம் யாருக்கும் புரியாது. அது சமுத்திரத்தின் ஆழத்தையும் விட பெரியது, ஆகாயத்தினுடைய விரிவையும் விட பெரியது. அப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய அந்த அன்பு என்னை விடுவிப்பதற்காக ஆயத்த நிலையில இருக்கிறார் தேவன். ஏன் என்னை விடுவிக்க முடியல? எனக்குள்ள பாவம் என்னை சூழ்ந்திருக்கிறபடினால என்ன செய்ய முடியல? எனக்கு விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு முடியாம தவிச்சு கொள்ள. அதான் சொன்னா, நீ விழித்திருந்து ஜெபிக்கணுமா இருந்தா நீ பரிசுத்தத்தோடு இருந்து தான் ஜெபிக்க வேணும். நீ பரிசுத்தம் ஆகுவதற்கு வேதத்தை முதலாவது வாசி. வேதத்திலிருந்து உன்னை எப்படி பரிசுத்தமாக்கிக் கொள்ளலாம் என்றதை வேதத்திலிருந்து தேடி கண்டுபிடி. அதுக்கு பிறகு தேவன் ஒன்று சொன்னார், நீ போட்டு அலட்டிட்டு இருக்காத, உனக்காக ஆவியானவர் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆகவே உனக்கு என்ன தேவை? என்னை குறித்து எவ்வளவு அறியணுமோ அறிவதற்கு அந்த அறிவை வேண்டி ஜெபம் பண்ண கேட்டு ஜெபி. உனக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு என்ன செய்வார்? அருள் செய்வார். சரி, நல்ல கவனிங்க. பலவீனம் நம்மை தாக்குகிறதா அப்படின்னு கேள்வி கேட்டார். நிச்சயமாக எங்களை பலவீனம் இணைஞ்சிட்டு இருக்கிறது, தாக்கிக் கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் அந்த பலவீனத்திலே தேவனுடைய பலன் எங்களுக்கு பூரணமாக விளங்கும். ஆமென். விசுவாசிக்கிற கர்த்தர் உங்களுடைய ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.